வணக்கம் நண்பா. நான் உங்கள் ஜான் ஜேடி. விஜய் டிவி சீரியல் நடிகை வந்து இப்போ ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வீடியோ தான் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டுருக்கு அப்டின்ட்டு. ஸோ என்ன விஷயம் எதனால அப்டின்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அதை விட ஒரு முக்கியமான விஷயம் நான் இந்த வீடியோ போடுறதுக்கு காரணம் இருக்கு. அதாவது எல்லாருமே வந்து ஒரு சான்ஸுக்காகவும், ஒரு சினிமா துறையில வந்து சேரணுன்றதுக்காக வந்து இந்த மாரிலாம் வந்து இவங்க பண்ணியிருக்காங்கல்ல அப்டின்னு சொல்லி, அவங்கள வந்து நெறைய பேர் திட்டிருக்காங்க. இது இன்னும் எத்தன வருஷத்துக்கு, இல்ல எத்தன காலத்துக்கு தான் வந்து ஒரு இப்போ லேடீஸ் வந்து தப்பு பண்ணா அவங்கள மட்டுமே குத்தம் சொல்றேன்னு புரியல. அதாவது இவங்க வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றோம். இல்ல அவங்கள திட்டுறோம் அப்படின்னா, ஆப்போசிட்ல வந்து ஒருத்தர் வந்து இந்த மாரி அந்த வீடியோ கால் வந்து இத பண்ணா தான் நான் சான்ஸ் குடுப்பேன்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. இப்போ வரையும் இந்த செகண்ட் வரையும் பார்த்தீங்கன்னா, அவரு யாரு? அவரு பேரு என்ன? அவர் என்ன துறையில இருக்காரு? இதுவரையும் வந்து ஒரு விஷயம் கூட வந்ததில்ல. ஆனா இந்த இத பத்தி பேசி போற வீடியோ பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து இது மேல வந்து அவங்களுடைய ஃபோட்டோ போட்டு, இந்த மாரி வீடியோ லீக் ஆயிடுச்சு. இந்த மாரி வீடியோ லீக் இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அந்த டைரக்டர் பத்தி, அவர பத்தி இதுவரையும் வந்து ஒரு விஷயம் கூட வந்தது கிடையாது. ஆனா திட்டுறது மட்டுமா இவங்கள திட்டுறீங்க. ஆனா அந்த அவர பத்தி வந்து இது ஒரு வார்த்தை கூட பேசுறது இல்ல. ஸோ அதாவது ஒரு தப்பு ஒருத்தர் பண்ணாங்கன்னா, அவங்கள வந்து ஃபர்ஸ்ட்டு அது யாருன்னு வெளிய தெரிய வைக்கணும். அப்பதான் வந்து ஒரு தண்டனை கிடைச்சா தான் இதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தர் வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாரி அது பப்ளிக்கே வந்து இது வந்து அவங்க பண்றது தப்பு. இவங்களும் வந்து கேள்வி கேட்காம ஆம்பளைன்னா அப்படிதான் இருப்பான், பொம்பளைன்னா இப்படி இருக்கணும்னு சொல்ற விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா? இது ஃபர்ஸ்ட்டு மாத்தணும். இதெல்லாம் மாறணும் தான் இந்த விஷயம் மாறும்னு நெனைக்கிறேன். ஸோ இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்சா என் சேனல ஃபாலோ பண்ணிக்கங்க.